அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். විශ්වාසතුල ප්‍රේමන්තනය ඔල සුබ පැතුල පිළිගන්නවා. இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். මේ දවසත් අපි දෙයක් බලන්න நீங்க යනවා. வெளிப்படுத்தின விசேஷம் එළිදරව් පොතේ நீங்கள் 3வது அதிகாரம் 3වෙනි පරිච්ඡේදයේ 14 வசனம் சொல்லுது, 4වෙනි වචනේ කියනවා லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டியும் ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லப்படுது. තවද ලබෝධිකයෙහි සභාවේ දූතයාට මෙසේ ලියන්න, ආමෙන් නැමැත්තා වූ විශ්වාසය සැබෑ සාක්ෂි කරා වූ දෙවියන් වහන්සේගේ මැවිල්ලේ මුළු වූ තැනැත් වහන්සේ මේ කාරණා කියනසේක. இந்த இடத்துல கர்த்தர் எப்படின்னா சத்தியமும் உண்மையும் உள்ளவர் மாத்திரமல்ல, උන්වහන්සේ විශ්වාසයේ සැබෑ සාක්ෂිකාරයා පමණක් அவர் சாட்சி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ සාක්ෂි දෙන්නව දෙවිදුන් ලෙස සිටිනවා. எங்களுக்காக அவர் சாட்சி கொடுப்பாரு. අපෝ දේශ උන්වහන්සේ පැමිණ සාක්ෂි දෙයි. இந்த வாழ்க்கையில සහෝදරයෙකු கடந்த ජීවිතේ சில நாட்களுக்கு முன்னுக்கு ගත වුණා වූ මේ කාලය තුල எனக்கு பிரச்சனை சில போராட்டங்களுக்குள்ள கடந்து சென்றேன். සමහර ප්‍රශ්න පොරබැදීම් තුල මම ඇතුළු වුණා. என் கையில என் கையில சாட்சிகள் இருந்தும் මගේ අතේ සාක්ෂි තිබිලා இது உண்மையானது என்பதை எனக்கு நிரூபிக்கவே முடியல. මේක සැබෑ දෙයක්, මේක තමයි කියලා මට පෙන්වන්න බෑ. யாரும் என்ன நம்பல. කවුරුත් මාව විශ්වාස කරේ கர்த்தர் නැහැ. அண்டையில போயிட்டு நான் அழுதேன். නමුත් මම උන්වහන්සේට පවසලා ඇඬුවා. கர்த்தாவே, என் கையில இதெல்லாம் உண்மையான சாட்சிகளா இருக்கிறது. ස්වාමීනි, මගේ අතේ සැබෑ සාක්ෂින් තිබෙනවා. ஆனா யாருமே இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. නමුත් කවුරුත් මේ දේ විශ්වාස நான் කරන්නේ என்ன නැහැ. பண்றது அப்படின்னு யோசிச்சு கர்த்தர்ட்ட நான் அழுதேன். මොකද්ද කරන්නේ කියලා සිතලා උන්වහන්සේට சில පැවසුවා. நாட்கள் கடந்து சென்றது. කාලය ගත වී ගියා. ஆனா கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? නමුත් උන්වහන්සේ කුමක්ද කරේ? நான் கர்த்தர் சமூகத்துல விட்டுட்டு, அவர் பாதத்துல விட்டுட்டு, நான் அப்படியே அப்படியே விட்டுட்டேன். ஏதாவது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ඒ කාර්ය උන්වහන්සේට කැප කළා. ඒ දේ මම අත්හැරියා. என்னால இந்த காரியத்தை நிரூபிக்க முடியல. එහෙනම් මේ දේ ඇවිල්ලා මට ඇවිල්ලා සැබෑ කියලා என் කියන්න பக்கம் බෑ. தப்பு இல்ல அப்படிங்கறத எனக்கு நிரூபிக்க முடியல. මගේ පැත්ත වැරද්දක් නෑ කියනවා දේ ඇවිල්ලා මට පෙන්වන්න ஆனா බෑ. கர்த்தர் சில காலங்களுக்கு அப்புறம், නමුත් සමහර කාර්යයන් ගත වුණාන් පසු சில மாதங்களுக்கு அப்புறம் මාස ගණනකට පසු கர்த்தர் என்ன பண்ணாரு? எனக்காக சாட்சியாய் நின்றாரு. උන්වහන්සේ මං උදෙස සාක්ෂිමත්ව සිටියා. எனக்கு மனிதன் சாட்சியாய் வரவில்லை. මට මනුෂ්‍යයන් තුළ සාක්ෂියෙන් පැමිණියේ எனக்கு නැහැ. சூழ்நிலைகள் சாட்சியாய் இருக்கல. වාර්තාවනයන් සාක්ෂියන් ලෙස ஆனா සිටින්නේ. தேவன் எனக்கு சாட்சியாய் இருந்து என் பக்கம் இருக்கிற நியாயத்தை வெளிப்படுத்தினாரு. නමුත් උන්වහන්සේ මා තුළ ඇවිල්ලා සාක්ෂිමත් ඉඳලා යාරි දේ ඇවිල්ලා උන්වහන්සේ පෙන්වුවා. இன்னைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களா? ඔයාලත් එවැනි වාර්තාවනයක් තුළ සිටිනවද? நான் ஒரு காரியத்துல நான் தப்பு இல்ல, මම ඇවිල්ලා මේ දේ තුළ මගේ වැරද්දක් නැහැ. ஆனா எனக்கிட்ட கையில ப்ரூஃப் இருக்குதான். නමුත් ඒ සාක්ෂින් මාගේ අතේ තිබෙනවා. ஆனாலும் எனக்கு நிரூபிக்க முடியலையே. නමුත් ඒ දේ මට පෙන්වන්න நான் බැහැ. யாருக்கிட்ட போவேன்? මම කාල ළඟට எனக்கு යන්නේ. உதவுவார் யாரும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? මට උදව් කරන්න කවුරුත් නැහැ කියලා සිතනවද? சாட்சியான தேவனை நோக்கி பாருங்க. ඒ සාක්ෂිමත්ව දෙවිදුන් ලෙස බලන්න. நீங்க எனக்காக ப்ரூஃப் பண்ணுங்க ඔබ වහන්සේ මට මුදෙස ඒ දේ කරන්න. என்று அவர்கிட்ட சொல்லுங்க. උන්වහන්සේට පවසන්න. அவர் ஆச்சரியமுள்ள தேவன். උන්වහන්සේ විස්මිත වූ அவர் දෙවිදුන්. எப்படி எங்களுக்காக சாட்சி கொடுப்பாருன்னே தெரியாது. උන්වහන්සේ අප දෙස කොහොමද සාක්ෂි දෙන්නේ කියලා அவர் දන්නේ නැහැ. நிச்சயமா எங்களுக்கு சாட்சியாய் நிற்பாரு. සැබෑම උන්වහන්සේ සාක්ෂිමත් ලෙස සිටගන්නේ. இன்னைக்கு நீங்க அதனால அதை குறிச்சு கவலைப்படாதீங்க. ඒ දේවල් ගැන සිතලා ඔයාලා කැළඹෙන්න එපා. இல்லைன்னா உங்களோட வீட்டுலயா இருக்கலாம், නිවසේ වෙන්න පුළුවන්. எந்த ஒரு தனிப்பட்ட காரியமா இருக்கலாம். තනි ජීවිතේ වෙන්න පුළුවන්. யாரும் என்ன நம்பலன்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். කවුරුත් මාව විශ්වාස කරේ නැහැ නේ කියලා සිතන්න கர்த்தர் පුළුවන්. உங்களுக்காக சாட்சி உள்ளவராய் நிற்க போகிறாரு. උන්වහන්සේ ඔයාලා උදෙසා සාක්ෂිමත් ඇවිත් සිටගන්න. அதனால பயப்படாதீங்க. බය වෙන්න එපා. அது என்ன காரியமா இருந்தாலும் ඒ මොන දේ වුණත් இன்னைக்கு அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. උන්වහන්සේට කැප කරන්න. அவர் உங்களுக்காக நின்று அவர் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவாரு. උන්වහන්සේ ඔයාලා උදෙසා ඉඳලා ඒ කාර්ය ජයමත් ලෙස වෙනස් ஒப்பு කරයි. கொடுப்போமா? කැප කරමු. எங்கள் அன்புள்ளவரே, ප්‍රේමවන්ත පියන්නේ இன்னைக்கு கர்த்தாவே எனக்கு சாட்சியே இல்ல, මට සාක්ෂියක්ම නැහනේ. எனக்கு யார் இருக்கான்னு இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். මට කවුද ඉන්නේ කියලා බලමින් සිටින්න පුළුවන්. கையில எனக்கு ப்ரூஃப் இருந்து இதை நிரூபிக்க முடியலன்னு யோசிக்கலாம்.
ඒ කාර්යයන් අතේ තිබිලත් මට ඒ දේ පෙන්වන්න බෑනේ කියලා සිතින්න ஆனா පුළුවන්. இன்னைக்கு நீ சாட்சியான தேவனாய் இருக்கிறீர். සාක්ෂිමත් දෙවන ලෙස සිටිනවා. நீர் எங்களுக்கு சாட்சி கொடுக்கிற தேவன் ஐயா. ඔබ වහන්සේ අපිට සාක්ෂිය ලබා දෙන්නා වූ දෙවිදු. பார்த்து கொண்டிருக்க அப்படிப்பட்ட உமது பிள்ளைகளுக்கு ඒක බලන්නා වූ එවැනි දරුවන්ට நீர் சாட்சியாய் நின்று ඔබ වහන්සේ සාක්ෂිමත් සිටලා நீர் ஜெயம் கொடுப்பீராக, ජය ලබා දෙන පිණිස உயர்த்துவீராக. උසස් කරන පිණිස நீங்க அப்படி செய்யறதற்காக ஸ்தோத்திரம். එලෙස කරන නිසා ස්තුතියි. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.